தமிழ் சினிமா நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையில் நடத்தினார். தமிழக போலீசாரால் கொல்லப்பட்ட 24 பேரின் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு தர வேண்டும், அவர்களின் குடும்பத்திடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நடிகர் விஜய் கூட்டத்தில் பேசினார். இதனால் நடிகர் விஜயின் செல்வாக்கு தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. வரப்போகும் 2026ஆம் வருட தேர்தலில் யார் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக வருவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் முதல்வராக திமுகவின் ஸ்டாலின் வருவாரா? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி 2வது முறையாக முதல்வராக வருவாரா? செல்வாக்கு அதிகரித்திருக்கும் நடிகர் விஜய் முதல் முறையாக தமிழக முதல்வராக வருவாரா? அல்லது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் முதல்வராக வருவாரா? இந்த 4 முனை போட்டியில் அதிமுகவின் எடப்பாடிக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையேதான் போட்டி என்று பரவலாக பேசிக்கொள்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் இந்த முறை 3ஆம் இடத்திற்குத்தான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்கிறார்கள். சீமான் வழக்கம்போல் 4வது இடத்திற்குத்தான் வருவார் என்கிறது பலரது கணிப்பு. தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வருவாரா அல்லது நடிகர் விஜய் வருவாரா? இவர்கள் இடையேதான் போட்டி என்கிறார்கள். யார் வருவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.